உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, போர் தொடங்கிருச்சு. கொட்டடா முரசு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் உலகப் போருக்கான வாய்ப்புகள் எல்லாமே சரியாக அமைஞ்சு போச்சு. இப்போது நம்ம அந்த பூமியிலிருந்து தீவிரவாதிகளை அடக்க, ஒடுக்க, தேவைப்பட்டால் அழிக்க ஒரு நிலைமை நம் கையில் இப்போது வந்துள்ளது. இந்த யூத தீவிரவாதிகள், இந்த சுயநலக்காரர்கள், இவர்களை அடக்குவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்துள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக ஐயா இஸ்மாயில் அவர்கள் தன் உயிரை நேற்று கொடுத்து இதை ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஐயா இஸ்மாயில் அணியோட ஃபியூனல், அதாவது இறுதி ஊர்வலம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. ஈரான் நாட்டில் தெஹரானில் நடந்து கொண்டு இருக்குது. அங்கே நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயத்துல்லா காமினி குரு, அது இஸ்லாமோட அங்கே ஈரான் நாட்டோட ஒரு முக்கிய தலைவர், அதாவது என்ன சொல்கிறது, சுப்ரீம் லீடர், தலைமை குரு. தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இதுக்கு நம்ம நாட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி இப்படி கொண்டுட்டாங்க, அது நம்ம வீட்டில் வச்சு இப்படி சாகடிச்சிருக்காங்க, இதுக்கு தக்க பதிலடி நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா இது நம்மளுக்கு ஒரு மரியாதையாகவே இருக்காது. இதுக்கு ரத்தம் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வீரமான உரையாற்றியிருக்காரு. ட்விட்டரில், எக்ஸ் தளத்தில் இதை பதிவிட்டிருக்காரு. அதுக்கு நீங்கள் நேரடியாக இஸ்ரேலை தாக்குங்கன்னு சொல்லிட்டு உத்தரவும் பிறப்பிச்சிட்டார். இதுக்கு மேலே இந்த போரை தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த போர் வருவதற்கு யார் காரணம்? இஸ்ரேல். அவன் முன்கூட்டியே திட்டமிட்டு இங்கே மாரி இங்கே அடுத்து இங்கே நாட்டில் இவங்கெல்லாம் போவாங்க, கண்டிப்பாக இஸ்மாயில் வருவார், இன்னும் இதுமாரி ஆளெலாம் வருவாங்கன்ற முன்கூட்டியே அமெரிக்காவில் போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டார். நான் போர் தொடுக்க போகிறேன், நீங்கள் தான் என் பக்கபலமாக இருக்கணும், நீங்கள் இல்லைன்னா நீங்களால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் சொல்லி ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டார். அங்கே அவர் பேர் என்ன, கமலா ஹாரிஸு, ஜோ பைடன், இவங்க முக்கியமான ஆண்டனி பிளிங்கன், அந்த வெளியுறவுத்துறை இராணுவ அதிகாரி அவர், அப்புறம் லாய்ட் ஆஸ்டின் இராணுவ அதிகாரி, இவங்கள்ட்டெல்லாம் உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டார். நீங்கள் போய் அடிங்க, பார்த்துக்கலாம், நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறோம், உங்களை நம்பி தயா போகிறோம், நீங்கள் போய்ட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், சரி நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போய் அடிங்க, ஆரம்பித்து வைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள், போன வாரமே திட்டமிட்டு இந்த போரை துவங்கி வச்சுருக்காங்க இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த யூத குழுக்கள். அதன் அடிப்படையில் இவங்க அடுத்தடுத்த காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. கரெக்டாக 31ஆந்தேதி, போன மாதம் 31ஆந்தேதி இங்கே லெபனானில் பெய்ரூட்டில் இங்கே ஒரு தலைவரை கொல்றாங்க. அவர் என்ன, பாட் சர்க்கர் அப்படின்னு அவர் பேர். பெய்ரூட்டில் அவர் ஹிஸ்புல்லாவோட முக்கிய தலைவர், அவரை கொல்றாங்க 12 மணிக்கு. அதே நாளில் 2 மணிக்கு இங்கே இஸ்மாயில் அனியாவை ஈரானில் படுகொலை பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதை ஹிஸ்புல்லா கொண்டதை ஹிஸ்புல்லா அதாவது இராணுவ தளபதியை கொன்றது நாங்கள் தாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போது இங்கே இஸ்மாயில் அனியாவை கொண்டதை நாங்கள் இல்லைங்க, அது யாரோ பண்ணிட்டாங்க, அந்த பயம் இருக்குல்ல, யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, என்ன பண்ணுறது, போர் தொடுத்தா என்ன பண்ணுறது, நாங்கள் இல்லைங்கன்னு உலகத்துக்கு சொல்கிறது. உலகத்துக்கு இவங்க சொன்னாங்கன்னா சொல்கிறது உலகம் நம்பிடுமா? நான் நல்லவன் சொல்லிட்டு அவனே சொன்னான். யார்? நாதஸ் தான். அவனே நான் ரொம்ப திருந்திட்டேன், நான் நல்லவன் சொன்னான்ல, அந்தமாரி கதையாக இருக்குது. எங்கேயாச்சும் போய் இந்த கதையை சொன்ன இடத்து நம்புவாங்களா? அப்புறம் போர் தொடுக்க போகிறான்னு அறிவித்த உடனே இவங்க ஓடுறான் அமெரிக்கா என்ன இதுமாரி போர் தொடுத்து என்ன அடிக்க போகிறான், குண்டு போட போகிறானா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன காப்பாற்றுங்க, நீங்கள் தானே, உங்களை நம்பி தானே நம்ம போருக்கு வரானே, என்ன பண்ணுறது? உடனே இந்த அமெரிக்கா குடுக்கணும் ஓடி போய் ஐநா சபையில் போய் ஐயா இதுமாரி பாருங்கள்,
ஈரானோட நெருங்கிய நண்பர்கள் யார் யாருன்னு பார்த்து, ஐயா இதுமாரி போர் தொடுக்க போகிறான், நீங்கள் போய் சொன்னீங்கன்னா போரை நிறுத்திடுவான், அமைதியாக போயிடலாம், அமைதி உடன்படிக்கை இதுதானே நல்லது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்துட்டு அது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. இவங்களும் போயிட்டு ஈரானும் போயிட்டு ஐநா சபையில் முறையிட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அது ஒரு துபாகு நாடக கூட்டம், ஜோக்கர் கூட்டம் அது. அதில் போய் நம்ம வந்து சொல்லி அது ஒரு புண்ணியமும் இல்லை. ரொம்ப நல்லவன் மாரி ஊரை ஏமாற்றிட்டு எல்லா நாடுகளும் கூட்டி வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நேர்மையான அறம் சார்ந்த ஒரு அமைப்பை உலகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த ஐநா சபைன்றது ஒரு ஏமாத்து. அது வேற அது பேசுவோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது போர் தொடங்கிருச்சு. அப்புறம் பாதுகாப்பு தரேன்னு சொன்னதுனால அமெரிக்கா வந்து ஒரு 12 கப்பல்களை, பெரிய பெரிய இராணுவ கப்பல்களை எல்லாத்தையும் அனுப்பி விட்ருக்காங்க. அது மத்திய தரைக்கடலோட அந்த நடுப்பகுதி, மிடில் ஈஸ்ட் பகுதி, அந்த இடத்துக்கு கொஞ்சம் பாதி ஒரு 6-7 வந்துருக்கு. அதேமாதிரி வந்து இங்கே ஓமன் பக்கம் இருக்குல்ல, யூஏஇ, அரபு எமிரேட்ஸ், அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஈரானை அட்டாக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போய் வச்சுருக்கான். பக்கத்தில் போய் ரெடியாக வச்சுருக்கான் அந்த கப்பல்களை, இராணுவ கப்பலில் ரெடியாக வச்சுருக்கான். எப்போ போர் இஸ்ரேல் மேலே ஈரான் வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணிச்சுன்னா, ட்ரோன் தாக்குதல் பண்ணிச்சுன்னா அதை இடைமறித்து இவங்க அழிக்கணும். இதுதான் எங்களோட டியூட்டி. இதுக்காக தான் வந்து நிற்கிறான். ஏற்கனவே வந்து அவங்க மிலிட்ரி பேஸ் வந்து அங்கங்கே ஈராக்கில், சிரியாவில், சவுதி அரேபியாவில், இங்கே சவுதி அரேபியா, இன்னும் வந்து இந்த சைடில் எல்லா இடத்துலையும் வந்து ஜோர்டன், எல்லா இடத்துலையும் பேஸ் வச்சுருக்கான். எதுக்கு இந்த பேஸு? பாதுகாப்பு தரேன், உங்கள் நாட்டை காப்பாற்றுறேன், தீவிரவாதிலேருந்து காப்பாற்றுறேன். இவங்களே தீவிரவாதியில் வச்சு அடிப்பானுங்க, திருப்பி இவங்களே பாதுகாப்பும் கொடுப்பாங்க. அப்படி வச்சுருக்கான். இவன் இடைமறி தாக்குவதற்காக இந்த மேட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதற்கிடையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிஸ்புல்லாவோட இராணுவ தளபதியை முக்கியமாக கொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? இந்த கோலன் ஹைட்ஸில், இந்த கோலன் குன்றுகள்னு சொல்லி இருக்குல்ல, அந்த பகுதி யாரோட நிலம் அது சிரியாவோட நிலமாக இருந்துச்சு. இவங்க போர் தொடுத்து அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இந்த ஏரியாலாம் என்னோடய கண்ட்ரோல் வந்துடுச்சு, இனிமேல் இந்த பாட்டை தாண்டி சிரியா நீ இந்த பக்கம் வரக்கூடாது, இது என்னோடய ஏரியா, இது இஸ்ரேலுக்கு சொந்தமானது அப்படின்னு முன்னாடி ஒரு போரில் வந்து பிடிச்சி வச்சுட்ட இடம். அங்கே செத்ததெல்லாம் யார்? இஸ்லாமியர்கள். அது அங்கே இருந்த மக்கள், சிரியாவை சேர்ந்தவங்க தான் எல்லாம், அங்கே இருந்தவங்க இறந்தவங்க எல்லாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? எங்கள் நாட்டை சேர்ந்தவங்கள நீங்கள் கொன்னுட்டீங்க, இந்த கிரவுண்டில் விளையாண்டுருந்தாங்க, நீ கொன்னுட்டீங்கன்னு சொல்கிறான். ஹிஸ்புல்லா இதுவரை இத்தனை தாக்குதல் பண்ணியிருக்கு, நாட்டு மேலே தாக்குதல் பண்ணிச்சு, எல்லாமே தடுத்துருக்கான். இவங்க எல்லாம் எலிமேல் ஓடி போய் வந்து அங்கே பங்கருக்குள்ளார அந்த சேஃப்டி ரூம் இருக்கே, அதுக்குள்ளே போய் உள்ளவே ஒளிஞ்சிக்கிறானுங்க. அதனால் வந்து உயிரிழப்புகள்லாம் அதிகமாக எதுவுமே ஏற்படலை. ஆனால் இவங்க அட்டாக் பண்ணதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, எல்லாம் இந்த கோபுரங்கள், அதாவது டவர்ஸ், சிக்னல் டவர்ஸு, இந்த அயன் டூம் தடுத்து ஒழிக்கணும்ல, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற இந்த ரேடாரு, அந்த ஆண்டனாஸ், அது சம்மந்தமான அது மட்டும்தான் தேடி அடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்கள மாதிரி குழந்தைகளை கொல்றது, பெண்களை கொல்றதுன்னு. ஆனால் நம்ம என்ன கற்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் எங்கள் கோலன் குண்டூரில் இருந்த எங்கள் குழந்தைகள் மேலே 9-12 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க, மக்கள்லாம் பாதி பேர் அடி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது காரணம் வந்துட்டு ஹிஸ்புல்லா தலைவர் தான், ஹிஸ்புல்லாவோட படை தளபதி தான். அது இல்லாமல் அவன் வந்து தேடப்படும் குற்றவாளி. அவன் வந்துட்டு அப்போவே வந்து 200-300 அமெரிக்கர்களை கொன்னார். அதனால் வந்து அவரை நாங்கள் பணம்லாம் அறிவிச்சிருந்தோம், அதனால் வந்து இப்போ வந்து அவங்கள கொன்னுட்டோம். அதை ஒத்துக்கிறான் வீரனா, அதை ஒத்துக்கிறான். ஏன்னா இப்போ வந்து அதை ஒத்துக்க தெரிஞ்ச தைரியம் உள்ள இந்த இஸ்ரேல் யூதன், இந்த நெத்தன்யாகு அதை ஒத்துக்க மாட்டான். இஸ்மாயில் அனியாவை படுகொலை செஞ்சதை ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கிட்டா நேரடியாக வந்து நம்ம ஈரான் தாக்கும் போது மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்து எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, ஈரான் தான் தாக்குனா அதனால் திருப்பி அடிக்கிறேன், எல்லா நாடுகளும் வாய மூடிட்டு இருக்கும். இப்போது இந்த கோலன்குன்றில் இருந்த குழந்தைகள் மேலே வெடிகுண்டு விழ வச்சது இல்லை, அது அயன்டுமோ இல்லை ராக்கெட் தாக்குதலோ நடத்தப்பட்டு விழுந்த ஒரு இவன்லே சைரன் அடிக்கிறானுங்க, சைரனும் வந்துருச்சு, குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க, சைரன் சத்தம் கேட்குது, இந்த குழந்தைங்க விளையாண்டே இருக்காங்க. இப்போ ஏவுகணை வந்து குண்டு வந்து விழுகுது.
விழுந்து அங்கேருந்த எல்லாம் தீப்பற்றி எரியுது, எல்லாமே இது இதாகுது.